ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இன்னைக்கு. ஆமாங்க, சீதாவோட மாமியாரு என் அம்மாவையும் தம்பியையும் எவ்வளவு மரியாதையா நடத்தினாங்க தெரியுமா? அதுவும் என் அம்மாக்கு சீதாவோட மாமியார் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசினாங்க. நீ சொல்ல வரது புரியுது மீனா. உங்க அம்மா இந்த வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு நான் மரியாதை கிடைச்சது இல்ல. எத்தனையோ நாள் என் அம்மா தங்கச்சி எல்லாம் இங்க வரும்போது அத்தை அவங்களை அவமானப்படுத்துவாங்க. அப்பெல்லாம் நான் உள்ளுக்குள்ளேயே அழுதுருக்கேங்க. எங்க அம்மா இங்க வரேன்னு சொன்னாலே எனக்கு பயமா இருக்கும், இங்க வந்து அவமானப்படுவாங்களேன்னு. அதனாலே அவங்கள நான் போய் பார்த்துட்டு வந்துருவேன். எங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் அம்மாவுக்கு அங்க நல்ல மரியாதை கொடுத்தாங்க, அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதான் உங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல, உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எங்க அம்மா கொடுத்தது கிடையாது. அதை என்னாலே சரி பண்ண முடியல. இதுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இந்த வீட்டுல நீ சந்தோஷமாவே இல்ல. நான் உங்க கூட இருக்கேன், நீங்களும் என்ன நல்லா பாத்துக்கீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். உலகமே நம்ம மேல பாசம் வச்சு புருஷன் மட்டும் பாசம் வைக்காம போனா அதுதாங்க ஒரு பொண்ணுக்கு நரகம். உலகமே எதிர்த்தாலும் புருஷன் காட்டுற பாசம் இருந்தா போதும், அதுதான் அவளுக்கு சொர்க்கம். எனக்கு இந்த வீட்டுல எங்க அம்மா பாசத்தை காட்டினது இல்ல. என் பொண்டாட்டி நீ உன்னை என்ன மரியாதை கொடுத்துட போறாங்க? என்னை விட வேற ஒரு நல்ல ஆளுக்கோ இல்ல வேற ஒரு நல்ல மாமியாருக்கு வீட்டுக்கு போயிருந்தா கூட எல்லா மரியாதையும் கிடைச்சிருக்கும்ல. அப்படி எல்லாம் என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் வந்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். அப்படியே உன் கடவுள் கிட்ட உனக்கு அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு பாசமான மாமியார் கிடைக்கணும்னு வேண்டிக்கும். ஏன்னா அந்த ஜென்மத்துல உனக்கும் சரி எனக்கும் சரி அந்த பாசம் கிடைக்க போறது இல்லை.